வணக்கம். நல்ல ஒரு சுவையான சத்தான சிறுதானிய தோசை எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுதானிய வகையை சேர்ந்த கம்புல தோசை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ கம்பு அப்படின்னு சொல்லும்போது கம்புல இன்னைக்கு நிறைய வகைகள் வருது. அதாவது ஹைபிரிட் கம்பு கம்பெனி கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்புல இல்லாம நாட்டு கம்புல எப்படி கம்பு தோசை செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த நாட்டு கம்பு பார்த்தோம்னா நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கும். உண்மையிலேயே கம்புல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது எல்லாமே இந்த கம்புல தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரையும் நாட்டு கம்பு பயன்படுத்துறது சிறந்தது. நல்ல ஒரு சுவையா இருக்கக்கூடிய தோசை தான் இந்த கம்பு தோசை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இந்த நாட்டு கம்பு எடுத்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு நாட்டு கம்பு எடுத்துக்கிறேன். முதல்ல இதை நல்லா அலசிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த கம்பு ஊறணும். ஒரு 4-4.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது இந்த கம்பை ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 4-4.5 மணி நேரம் கழிச்சு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அதாவது கம்பு 3 கப் எடுத்துக்கிட்டேன், அதில் ஒரு 1 கப் அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இந்த கருப்பு உளுந்து ஊற வச்சா நம்ம போதும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா, அதாவது கம்பு ஒரு 6 மணி நேரம் ஊறிருக்கு, இந்த உளுந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊறிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். முதல்ல உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். கம்பு பார்த்தோன்னா உடல் குளிர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைந்த ஒரு சிறந்த சிறுதானியமாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம ஊற வச்சு வச்சிருக்க இந்த கம்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக சாப்பிடக்கூடிய அரிசியை விட பல மடங்கு அதிகமாக இரும்பு சத்துக்கள் இந்த கம்பில் இருக்கு. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இப்போ இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே நல்லா புளிக்க விட்டுடலாம். வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி கம்பில் செய்யக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ரத்த சோகையிலேருந்து விரைவாக வெளிவரதுக்கும் நமக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். மாதிரி நார் சத்துக்கள், மெக்னீசியம், துத்தநாகம், போலிக் ஆசிட், பொட்டாசியம், அமினோ அமிலங்கள், கால்சியம் சத்துக்கள், வைட்டமின் சத்துக்களும் நிறைந்த ஒரு அற்புதமான உணவு இந்த நாட்டு கம்பு. ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவும் இந்த கம்பு இருக்கு. இப்போ இந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிச்சு தயாராக இருக்கு. இப்போ நம்ம கம்பு தோசைக்கு தேவையான மாவு தயாராக இருக்கு. மாவு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே நம்ம தோசை ஊற்றிடலாம். பொதுவாக சிறுதானியங்கள் விரைவாக புளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாவை அரைச்சு தோசை செஞ்சுக்கிறது சிறந்தது. எவ்வளவு மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சு நம்ம பயன்படுத்துறது சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்போ தோசைக்கல்லை நல்லா காயட்டும். தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம தோசை ஊற்றிடலாம். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவாகவும் இது இருக்கும். இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிறுதீயில கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. தேவைன்னா உங்களுக்கு திருப்பி போட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே இது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பு தோசை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான நல்ல ஒரு சத்தான கம்பு தோசை தயாராகிடுச்சு. இது நல்லா தக்காளி சட்னி, இல்லை கார சட்னி மாதிரியான சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாக தோசைனால ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த மாதிரி நிறைய நிறங்கள்ல நம்ம தோசை செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுவை பிடிச்சிருந்ததா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.